ஹலோ ஆல் வெல்கம் டு பிரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு டிசைன் வந்து பார்க்க போகிறோம். பட் ரொம்ப டீட்டெயிலிங்காக இன்ட்ரிகேட்டான ஒரு ஒர்க், நிறைய ஜர்தோசி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து எந்த விதமான ட்ரேசிங்கும் தேவையில்லை. ஸோ டேரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெஷர்மெண்ட் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ எக்ஸாக்டாக அங்கேயே செயின் ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக வரணும். ஸோ ஷேப்பை நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் நம்ம பக்கத்தில் போடக்கூடிய அடுத்தடுத்த செயின் பீட் ஒர்க் எல்லா லைன்ஸுமே கரெக்டாக வரும். ஸோ ட்ரேசிங் வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து கொண்டு வாங்க. அப்போ தான் நம்மளோட டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா யூனிக் ஷேப்பை வந்து கோணையாக போடுவாங்க. ஒரு சைடு கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு கோணையாக இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக மிரர் இமேஜ் எடுத்து நீங்கள் பண்ணினா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைன்யூட் சிம்பிள் டெக்னிக்ஸ் கூட நம்மளோட கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ டபுள் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரேசிங்கே இல்லைனா கூட பட் அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் டாட்டட் சின்ன மார்க்கிங் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பீட் லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக வரும். உங்களுக்கு இன்னும் க்ளோஸாக வேணும்னா நீங்கள் ஹாஃப் இன்ச்சாக வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கேப் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு சின்ன பீட், அதுக்கப்புறம் 2 பெரிய பீட், திருப்பி ஒரு சின்ன பீட், அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து லாக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தடில் லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் மெத்தடில் A to Z, தட் இஸ் பேசிக் டு அட்வான்ஸ்டு கம்ப்ளீட் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிள். இப்போது சம்மர் கோர்ஸ் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம், ஒன்லி அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக் எனக்கு ஆல்ரெடி தெரியும், இல்லாட்டி எனக்கு செயின் ஸ்டிச்சு பீட் ஒர்க்லாம் தெரியும், எனக்கு அட்வான்ஸ்டு வெரைட்டிஸ் லைக் எப்படி இந்த ட்ரேசிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்ட் ஜர்தோசி ஒர்க்கு, நெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, கட் ஒர்க்கு, இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் மட்டும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த சம்மர் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் செயின் ஸ்டிச்சும் பீட் ஒர்க் மட்டுமாவது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா பிகாஸ் பேசிக் நம்ம இதில் கவர் பண்ண மாட்டோம். டேரெக்டாக நான் த்ரெட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க், நெட் எம்ப்ராய்டரி ஒர்க், 3D ஒர்க், 5D ஒர்க், அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் டெக்னிக்ஸ் எல்லாமே எப்படி ட்ரேஸ் பண்ணணும் ப்ரொஃபஷனலாக. ஒரு சிம்பிள் டிசைன்லேருந்து ஒரு ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் இருக்கும், எப்படி உங்களோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கவர் ஆகும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக கஸ்டமர்ஸ் கிட்ட பேசணும், கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் டெக்னிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த பொட்டிக்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ், எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணலாம் வீட்டிலேருந்தே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கே யாருக்கும் தெரியறது கிடையாது. ஸோ அதை எப்படி ப்ராப்பராக நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், கேட்லாக் எப்படி க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இட்ஸ் 1 month கோர்ஸ். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஜூமில் லைவாக உங்களுக்கு நடக்கும். அண்ட் கோர்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு தட் இஸ் எவ்ரிடே ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸோட கிடைச்சிரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த சம்மர் டைமை வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து அகெயின் ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ், கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட டைமிங்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆஃப்லைன் வந்து பெங்களூரில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேறு ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் உங்களுக்கு லைவாக ஜூம் கிளாஸில் நடத்துவோம். ரொம்ப நீட்டாக டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். ஆன்லைனில் கற்றுக்கிறது எந்தளவுக்கு புரியும் அப்படின்னு இருக்காது. பிகாஸ் நாங்கள் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு பேட்ச்சில் வந்து மேக்ஸிமம் 3 to 5 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தான் நாங்கள் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களோட பிக்கப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கஸ்டமைஸாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிக்க மாட்டோம். நீங்கள் எந்தளவுக்கு பிக்கப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் கொடுத்து தான் நாங்கள் வந்து கோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது பீட் லைன் ஒரு லைன் அந்த கேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பீட் லைன் முடிச்சாச்சு நெக்கை சுற்றி. இது வந்து சாரீ வந்து இந்த ஒயிட் கலர் அந்த க்ரீம் ஷேடு. ஸோ அதனால தான் நிறையா அந்த ஒயிட் பேர்ல்ஸு அந்த பீட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸோட சென்டர்லாம் சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தடில் சிங்கிள் பீட்ஸை வந்து லாக் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து இப்போது 3 ஜர்தோசி பெட்டல்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து ஜர்தோசி அண்ட் சம்கி,
மேலே வந்து அகெயின் லூப்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு சென்டர்லேருந்து அகெயின் ஜர்தோசி அண்ட் சம்கி லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த குட்டி குட்டி கேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 3 பீட் அந்த கேப் எல்லாமே கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒரு ஒர்க் தான். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க கூட இந்த டிசைனை வந்து பண்ணலாம். வெறும் செயின் ஸ்டிச்சு பீட் ஒர்க் தான் நம்ம ஆரி ஒர்க்கில் போட்டோம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த லூப் ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் நார்மலாக நீடில் போடுறது தான் இன்னும் ஃபினிஷிங் நல்லா வரும். நீங்கள் ஆரி ஒர்க்கில் பண்ணுறதை விட இந்த நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ எந்தெந்த ஸ்டிச்சை எதில் போடணுமோ அதில் போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் அண்ட் பர்ஃபெக்ஷன் வந்து வரும். குட்டி குட்டியாக என்ன டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். எல்லோரும் எல்லா ஸ்டிச்சும் கற்றுப்பாங்க. பட் எப்படி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மெயினாக என்னோடய கிளாஸில் வந்து டிசைனிங் டெக்னிக்கு அண்ட் ப்ரொஃபஷ்னலாக ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக மார்க்கிங், ட்ரேசிங் எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்மர் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக சம்மர் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். 1 month கோர்ஸ். ஸோ இது வந்து மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். அண்ட் எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ 1 monthல் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கற்றுக்கலாம். அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங் இந்த கோர்ஸில் கொடுக்க போகிறோம். அண்ட் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி பாருங்கள், எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே நம்ம வந்து அந்த லூப்ஸ், ஜர்தோசி லூப்ஸ் அண்ட் சம்கி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக அந்த 3 பீட்ஸும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக நல்லா திக்கான ஒரு ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே யூஸ்வலி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒர்க்னால் வெறும் பீட்ஸை மட்டும் லைனாக போட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இந்த மாதிரி டிசைன்ஸுமே சிம்பிள் டிசைன்ஸ் தான். பட் ரொம்ப டீட்டெயிலிங்காக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரிகேட்டாக உங்களுக்கு ஒர்க் இருக்கும். கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கும். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஓன் மேனுஃபேக்சர் ஹோல்சேல் ப்ரைஸில் ப்ளவுசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிங்கிள் ப்ளவுஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டேரெக்டாக பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ணியும் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொரியர் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். உங்களோட ப்ளவுஸ் பீஸை மட்டும் அனுப்பி வச்சிட்டிங்கன்னா, சாரீ ஃபோட்டோ அனுப்பிட்டிங்கன்னா அந்த சாரீ கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை கம்ப்ளீட்டாக கோல்டில் உங்களுக்கு ஒர்க் வேணும்னாலும் ஃபுல்லாக கோல்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸும் நம்மக்கிட்டேருந்தே வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்டே செமி பட்டு சில்க் ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணாலும் அந்த கலருக்கு ஏற்ற நீங்கள் சூஸ் பண்ணுற கலரில் உங்களுக்கு சாரீ கலர் காம்பினேஷன்ஸ்க்கும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். மெஷர்மெண்ட்ஸும் அதே மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் அதை வச்சே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எங்களோட சார்ட் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதை வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவோம். வேர்ல்டு வைடு ஷிப்பிங் இருக்குது. அண்ட் நிறைய டெய்லர் ஷாப்ஸ், பொட்டிக்ஸ்க்குமே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்களே மார்க் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணி கொடுப்போம். நீங்களும் ஷாப் வச்சுருக்கீங்க, ரெகுலராக வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் தேடிட்டு இருக்கீங்க, மேனுஃபேக்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பல்க் ஆர்டர்ஸ்க்கு வந்து இன்னும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்போம். ஸோ ஒரே டிசைன் வேறு கலர்ஸில் வேணும், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எங்களோட கேட்லாக் டிசைன்ஸ்லாம் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வரும். நீங்கள் அதுலேருந்தும் டிசைன்ஸு, ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதுலேருந்தும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு எந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து எந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுப்போம். 2-3 பிக்சரை கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம். இல்லை உங்களோட சாரீ பிக்சர் அனுப்பி இதுக்கேற்ற மாதிரி ஏதாவது டிசைனை கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபைனலாக பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து க்ளோஸ் நெக்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ க்ளோஸ் நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அந்த கம்ப்ளீட் டிசைனை வந்து அழகாக போட்டிருக்கோம். எஸ்பெஷலி அந்த ப்ரொக்கேட் ப்ளவுஸு அதில் வந்து இந்த மாதிரி திக்கான ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம பண்ணுற டிசைன் எல்லாம் எடுத்துக்காட்டும். சாரீக்குமே பேபி குச்சு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபால்ஸு, பிக்கோ, பேபி குச்சு எல்லாமே ஸ்லீவ்ஸ்லையுமே கீழே அந்த பார்டர் டிசைன் கொடுத்துட்டு குட்டி குட்டி புட்டாஸ் வந்து ஆல் ஓவர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இதே டீப் நெக்கில் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.